நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தல்ல திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும். அதுவும் மாடல் தான், அதுவும் ஒரிஜினல் கிடையாது. நிச்சயமா இந்த தடவை என்டிஏ கூட்டணியில் நின்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு 100% இருக்கின்றது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரியும். சும்மாலாம் வந்து கதை விடாதீங்க. அப்படியா? ஒரு தடவை ஏமாறுவான், ஒரு தடவைமா ஏமாறுவான் சொல்லுங்க. நீங்க தெலுங்குக்காரர்ல, நாங்க தெலுங்குக்காரர் தாங்க, சொந்தக்காரர் தாங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இல்ல அவங்களும் தெலுங்குக்காரர் தான் சொல்றாங்க. அவங்களும் தெலுங்குக்காரவங்க தான், அவங்க என் சொந்தக்காரவங்க தான், வேற ஆள் இல்ல. ஸ்டாலின் ஸ்டாலின் எங்களுக்கு சொந்தம் தான், சுத்தி சுத்தி சொந்தம் தான், வேற என்ன? இந்த இப்ப நான் சொல்ற செய்தியை எத்தனை பேர் ஜூனியர்ல படிச்சிருப்பாங்க? குறைஞ்ச அளவு படிச்சிருப்பாங்க. ஆனா உலகம் முழுக்க கருணாநிதி தெலுங்கர் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்த பெருமை யாரை தெரியுமா சேரும்? சோசியல் மீடியா மூலமாக அம்மையார் ஜெயலலிதா, அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ், இவர்களை தவிர எல்லாருமே தெலுங்கருங்க. எம்மா நாளைக்கு தான் எங்க நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி. அதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? மக்கள் எங்களுக்கு மனசாட்சியா வராவா? கொஞ்ச நாளைக்கு விடுங்களேன், கொஞ்சம் நாளைப்பா அவர் நாட்டை அவனுக்கு எல்லாம் எங்க கட்சிக்கு வாங்க, போனா போதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரி பதவி கொடுப்போம். அப்போ நீங்க அதுல வந்து ஒரு தமிழரை முதல்வர் ஆக்கிறீங்களா? ஏங்க நாங்க தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் யாரு? தமிழர் தானுங்க. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் நாங்க. புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி நின்ன இடத்துல குரல் வித்த என்ன என்னதான் சொல்ல வர்றீங்க? அது ஒன்றுதான் உங்களுக்கு அந்த குசும்பு போலங்க, இன்னும் கூல குசும்பு இன்னும் உங்களுக்கு போல. என்ன புடிச்சு ஜெயில போட்டீங்க. ஏன்னா பெரியாரு கூட சட்டியை தூக்கிட்டே போனாரு. என்னை புடிச்சு ஜெயில போட்டீங்க, குண்டாஸ் போட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை ஒரு 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 பாயிண்ட் உங்களை பாராட்டணும்ல. சும்மா எதை இதில் சப்பக்கட்டு கட்டணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. சரி சரி, நீங்க எதை, அதாவது என்னன்னா நான் கூட மமூத்தி கொஞ்சம் மாறி வந்திருப்பீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு? இல்ல இப்ப கொஞ்சம் அந்த பழசுல எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதை காட்டிலும் இப்ப அதிகமா வந்திருக்கீங்க. உறுப்பினர் அட்டை வாங்கிடணுமா? உறுப்பினர் அட்டை வாங்கிருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுதெல்லாம் வந்து பாஜக உள்ள வந்துடவே கூடாது தமிழகத்துல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையா? பாஜக உள்ள வர்றதுனால என்ன பிரச்சனை திமுக? அது கோடி கோடியாக கொள்ளாட்சி வச்சுக்கிறாங்களா, அவங்களதான் கேட்கணும். நமக்கு என்ன, நமக்கு யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50-60 வருடம் திராவிடம் என்ற பேரில் தலையை முறகாச்சிங்கள, இன்னொருத்தன் ஒரு 5 வருஷம் வந்து எங்களை ஏமாத்திடுமே. என்னப்போ இன்னொரு எதிர் சித்தாந்தம் வரட்டுமே, வந்து அது நாங்கள் நல்லா இருக்கோம், இதுக்கு மாற்றாக இருக்குன்னு பார்க்குறோம். மாற்றா இல்லை, அதுவும் மற்றொன்று அப்படின்னாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ வந்தா அட்லீஸ்ட் அவங்க வந்தாலும் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துப்பாங்க. நீங்க மனசாட்சியே இல்லாத ஆளுக்கு. அது இப்ப ஊபியில நடக்குது, ராஜஸ்தான்ல நடக்குது, இதெல்லாம் மனசாட்சியோட நடக்குது, பீகார்ல நடக்குது. இப்ப நீங்க இருக்கிறது தமிழ்நாடா ஊபியா? இல்ல சார், அவங்க ஆட்சி தானே சார் அங்க நடக்குது. சரிங்க, நாங்க தான் பக்கத்துல நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா சரி, நாங்களும் வரவேற்பு பண்ணுவோம். சரி, அங்க நீங்க யாருங்க வரவேற்கிறதுக்கு? நீங்க யாரு? நான் பொதுமக்கள்ல ஒருத்தன் தானே. நீங்க கட்சிக்காரன், நீங்க திமுக துண்டு போட்டவனுங்க. நீங்க சொல்லாதீங்க. பாருங்க, இது திமுக துண்டு இல்ல. சொல்லுங்க, எது அதை போல தானே இது. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தல்ல திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும். அதுவும் மாடல் தான், அதுவும் ஒரிஜினல் கிடையாது. பாருங்க, 2-0 கண்டிப்பா. பாப்போம் சங்கா ஓவாங்கிறத பாப்போம். நீங்க நல்ல ஒரு விஷயத்த, அது நீங்க எதுக்கு திறமையா நீங்க எதிரா பழி, என் உடல்நிலை சரியில்லை, பிரச்சாரத்துக்கு போக முடியாது, எப்படியெல்லாம் வரைஞ்சு கட்டி எவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி இப்ப அந்த பொண்ணுகிட்ட இன்டர்வியூ கொடுத்தீங்கிறது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அமைதியா. எதுக்குடா நம்ம தோக்க போற கட்சியில போய் காசு பணத்தை செலவு பண்ணிட்டு எதுக்கு நிக்கணும்னு தான் நீங்க அமைதி காத்தீங்களே தவிர உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால போகல. நிச்சயமா இந்த தடவை என்டிஏ கூட்டணியில் நின்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு 100% இருக்கின்றது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரியும். சும்மாலாம் வந்து கதை விடாதீங்க. அப்படியா? ஒரு தடவை ஏமாறுவான், ஒரு தடவைமா ஏமாறுவான் சொல்லுங்க. ஏங்க அப்படின்னாக்கா 2024 இவங்களோட கூட்டணி சேரல. அது வந்து தேர்தல் அமைப்புல இல்ல பொறுப்பாளருக்குள்ள இல்ல தலைவருக்குள்ள இருக்கிற முரண். ஏன் இப்ப நான் கேட்கட்டுமா? ஏன் வந்து நேத்து வரைக்கும் வந்து அந்த அம்மா கழுவி 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 மூஞ்சில ஊத்துச்சேன்?
ஏன் விட்டுச்சு? அந்த கூட்டணி ஏன் எவ்வளவு தர்மத்துக்கு- crowd-ஆலும் நாத்தமா இருந்துச்சு. சார், எப்படி அது? கூட்டணி தர்மத்துக்கு அந்த அம்மா பேசுச்சு. அந்த அம்மா என்டிஏ கூட்டணியில இருந்துச்சு, அதனால பேசுச்சு. கூட்டணி தர்மம்லாம் இல்ல. ஆ. ஏன் அந்த தர்மம் உங்ககிட்ட இல்லையா? எங்க அப்ப- கூட்டணிக்கு அப்ப- அவங்க அப்ப- அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, first நீங்களாம் time. நீங்களாம் அப்ப அதர்மவாதிகளா இருந்தீங்க, அதால தர்மத்துப்படி உங்ககிட்ட வரலையா அது? அப்படி அதான் இப்ப வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது இப்பதான் தெரிஞ்சது, வந்துட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு, நான் எங்க கையெழுத்து போட்டேன் காட்டுங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு, சந்தர்ப்பம் வரும் நான் அப்ப காட்டுறேன்னு சொல்லிச்சு. ம். இப்ப பொது வழி கையெழுத்து காட்டுச்சு? போட்டு அதுக்கு அவன் அந்த அக்ரிமெண்ட்டை தான் அவரு உங்ககிட்ட வந்தவொடனே காட்டிடுச்சா? உங்ககிட்ட வந்தவொடனே ஆமா காட்டுச்சா? வந்து தேர்தல் இதெல்லாம் நீங்க நாமினேஷன் பாத்தீங்களா? ஃபைல் பண்ண உடனே நானும் பார்த்துட்டேங்க. எல்லாருமே பார்த்தா தமிழகத்துல இருக்க மக்கள் ஏறக்குறைய ஆமா ஆமா, நீங்க தெலுங்காராச்சா? 80 முன்னாடி விழுக்காடு போட்டுட்டாங்க. நீங்க தெலுங்காரல்ல, அதான். நாங்க தெலுங்குக்காரர் தாங்க, சொந்தக்காரர் தாங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இல்ல, அவங்களும் தெலுங்காரர் தான் சொல்றாங்களா? அவங்களும் தெலுங்குக்காரவங்க தான், அவங்க என் சொந்தக்காரவங்க தான், வேற அவங்க ஆள் இல்ல, இல்ல. ஸ்டாலின். ஸ்டாலின் எங்களுக்கு சொந்தம் தான், சுத்தி சுத்தி சொந்தம் தான். வேற என்ன? அவருடைய அண்ணன் அழகிரி மகளை கல்யாணம் அதாவது- பண்ணது என்னுடைய மாமா பையன் தான். என்ன இருக்குது? இங்க பாருங்க, எல்லாம் சுத்தி சுத்தி ஒரு சொந்தத்துல காமாட்சி ஐயா இருக்கார, கருணாநிதி அவர்கள் தெலுங்கரா இல்லையா அப்படின்னு தமிழகத்துல ஒரு சர்ச்சை இருந்தது. கொஞ்சம் போல ஐயா நகைமுகன், ஐயா பெங்களூர் ஐயா குணா ஐயா, அந்த மாதிரி ஒரு செட்டு இங்க இருந்தோம். தனித்தமிழர்கள், தமிழ் தமிழ் சேனைன்ற மாதிரி ஒரு செட்டு இருந்தோம். தமிழ் ஆதரவாளர். அவங்க இல்லை, நக்சல் இல்லை. அவங்க வந்து தமிழாய் வரலாம் தமிழர் அல்ல அப்படின்னு ஒரு நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணி, நடிகர்லேருந்து ஆட்சி செய்கிற அதிகாரிகள்லேருந்து நடிகர்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் தமிழாய் வரலாம் தமிழர்னு ஒரு நோட்டீஸை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அங்கே கொடுப்போம். அப்போது அதில் பிரிண்ட் ஆகிருக்கும் கருணாநிதி பற்றி. அப்போ ஒரு தடவை வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னார், தெலுங்கை மறந்த தெலுங்கர் அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னார். வந்து இது ஜூனியர் விகடனில் வந்தது. இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி அவர் தெலுங்கர் தான் அப்படின்னு கொடுத்தாரு. இன்னொரு தடவை ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, அன்றைக்கு அநேகமாக ஐயாவோட சொந்தக்காரர் தான் இருக்கும். அன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் திமுக செயலாளராக இருந்த சிவாஜி ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் தெலுங்கில் பேசி வலம் வராரு. நீ தமிழா, இந்த வார்த்தை அப்படியே அதில் பிரிண்டில் இருக்குது, நீங்கள் ஜூனியர் விகடன் பழைய புக் எடுத்து பாருங்க. தமிழாய்ந்த குடும்பத்தில் நீ தெலுங்கில் பேசி வந்தீங்கன்னா தளபதி கிட்ட சொல்லி உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு யாரோ சொன்ன பிறகு அவர் தெலுங்கில் பேசுவதை விட்டார். அப்படின்லாம் அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா இல்லை பிரிண்டட் மீடியா தான். இந்த இப்போ நான் சொல்கிற செய்தியை எத்தனை பேர் ஜூனியர் விகடனில் படிச்சிருப்பாங்க? குறைஞ்ச அளவு படிச்சிருப்பாங்க. ஆனால் உலகம் முழுக்க கருணாநிதி தெலுங்கர் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்த பெருமை யாரை தெரியுமா சேரும்? சோஷியல் மீடியாவில் மூலமாக நம்ம ஐயா காமாட்சி நாயுடு தான் சேரும். ஏன்னா ஐயா தான், நான் கருணாநிதியை பார்த்தேன்னா நான் தெலுங்கில் தான் பேசுவேன் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு உண்மையை இந்த சமூகத்துக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாரு? அந்த கூட்டத்துக்கு நான் போறதுக்கு, அந்த செய்தி அங்க போறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது? மூர்த்தி தான். எதுக்கு? அந்த கூட்டத்துல நான் பேசும்போது உங்களை தானே சொல்லி என்ன கூப்பிட சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ஆமாங்க ஐயா, நான் தான் அந்த சேனல்ல வந்து தெலுங்கு திராவிடம் அவங்களுக்கு சப்போர்ட்டான தெலுங்கர்கள் அப்படி பேசுறதுக்கு ஒரு டிபேட்டுக்கு ஆள் வேணும்னாங்க. ஐயா எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. அப்போ நான் வந்து ஃபோனில் பேசுனேன்னா, சொல்லுங்கண்ணே எப்படி இருக்க கண்ணே, உன்னை எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறியே அப்படின்னு ஐயா சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், யார் மதர் ரவிச்சந்திரன்கிட்ட தான் உடனே, ஐயா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், நீங்கள் கொஞ்சம் ஒரு டிபேட் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் போங்க ஐயான்னா ஐயாவும் போய் அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போது இந்த பெருமையெல்லாம் ஐயாவை தான் சேரும். அப்போ அன்றைக்கு அப்பா தெலுங்குன்னு சொன்னார், நீங்கள் பிள்ளைய தெலுங்குன்னு இவங்களே ஒப்புதல் வாங்கணும் தானே. இப்போ எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு எஸ்சி சர்டிஃபிகேட் பழைய ராஜதாவன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களை மாதிரி இயக்கம் நடத்துகிறவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா, இந்த மாதிரி இன்னும் குடும்பத்தில் இருக்கிற இவங்களே எனக்கு நல்லா தெரியும், இல்லை என்னோட உறவினர் தான் எனக்கு நல்லா தெரியும்னு இயக்கத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட்டை ஓகே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்கொயரி போட்டு அந்த மாதிரி ஐயா வந்து சர்டிஃபிகேட் இப்போ கொடுக்குறாரு. ஆமாம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வேணாம், எங்கள் ஆளுங்க தான், அதெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்குறோம், அதெல்லாம் நம்ம திரும்பவும் ஒரு தடவை காமாட்சி ஐயாவுக்கு நன்றியை சொல்லுவோம். ஏங்க, நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், பட் இது அடிஷ்னல் லாங்குவேஜ் தான் எங்களுக்கு. அதெல்லாம் நான் கேட்கல, அடிஷ்னலு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலு இதெல்லாம் நான் கேட்கல. பேசிக் அந்த ஃபர்ஸ்ட் நோட் இருக்குல்ல. இங்க காமராஜருக்கு அடுத்து காமராஜர், பக்தவச்சலம், அவங்க 2 பேர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், இவங்க 4 பேரை தவிர
அதுக்கப்புறம் எடப்பாடி அண்டு இவர் நம்ம ஓபிஎஸ் இவங்களை தவிர வந்த எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் தெலுங்கர்கள். அனாதர தெலுங்கு எல்லாமே தெலுங்கு சட்னி தானே, எல்லாமே கோங்கரா தானே. இல்லைங்க, அண்ணாதுரையுடைய அம்மா தெலுங்கு அம்மா, சரியா, அவங்க அப்பா முதலியார். இந்த ஹோட்டலில் 2 கப்பு சட்னி வச்சுருப்பாங்கல்ல, ஒன்று கோங்கரா இன்னொன்று, அப்போ 2 சட்னி மிக்ஸ் ஆகி போச்சோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்பயுமே உண்மையை பேசுறதுக்கு பயப்படுறது இல்லை, உண்மையை தான் பேசுறேன், அவ்வளோதான். ஸோ அதனால எல்லாமே தெலுங்கர்கள் தான் இந்த நாடே. சரி, நான் என்ன கேட்குறேன், போதாதா? என்ன போதாது? இப்போ நீங்களே சொன்னீங்க, வருஷம் போட்டீங்க வந்து பக்தவச்சலம், அம்மையார் ஜெயலலிதா, அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ், இவர்களை தவிர எல்லாருமே தெலுங்கர்னு. எம்மா நாளைக்கு தான் எங்க நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி. அதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? மக்கள் எங்களுக்கு மனசாட்சியா வேணாவா? கொஞ்ச நாளைக்கு விடுங்களேன், கொஞ்சம் நாளைப்பா அவரு நாட்டை அவனுக்கு எல்லாம் எங்க கட்சிக்கு வாங்க, போனா போதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரி பதவி கொடுப்போம். அப்போ நீங்க அதுல வந்து ஒரு தமிழரை முதல்வர் ஆக்கிறீங்களா? ஏங்க நாங்க தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் யாரு? தமிழர் தானுங்க. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் நாங்க, புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி நின்ன இடத்துல குரல் வித்த என்ன இங்க பாருங்க, நீங்க நான் இப்பதான் ஃப்ரண்ட் பல்ட்டி போட்டீங்க, அப்படியே ரிவர்ஸ் பல்ட்டி போடுறீங்க. இது லாங்குவேஜ்ங்க. தெலுங்கு பாருங்க, தமிழ்ல இருந்து வந்ததாங்க இந்த மொழிகள்லாம். குரங்குல இருந்து வந்ததான் காமாட்சி. ஆமா, குரங்குல இருந்து வந்த மனுஷன் தான். அதனால நடந்து காமாட்சி குரங்கு. ஏங்க திராவிட நாடு, திராவிட மொழி குடும்பம், நாங்க திராவிட மொழி குடும்பம் கதெல்லாம் விடாதுங்க. நாங்க திராவிட மொழி குடும்பம், நாங்க திராவிடியன் தான். இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றேன். நாங்க திருடன் என்ன சொன்னீங்க? திருடன் சொல்லலைங்க. ஏங்க உங்களை திருடன் சொல்றேன்? என்ன எங்களை நாங்க ஏதோ திருடன் தான் நீங்களா? அதாங்க நாங்க திராவிடியன். ஓ, நாங்க திராவிடனா என் காதுல கரும்பு, உங்க காதுல கேக்குங்க. ஏன்னா உங்களை நல்லா அங்க வச்சு செஞ்சுட்டாங்க இல்ல ஜெயில புலல்ல. அதுக்காக அதுக்காக அசந்தமா? ஆமா, சொல்லுங்க. என்ன நானாவது பரவாயில்ல, ஆட்சி மாறின பிறகு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறோம். பாருங்க, பொருளுக்கு ஆட்சி மாறுமா? ஆமா, மாறும். பொருளுக்கு போறீங்க, எவன் போறீங்க பகீர் பகீர். அதாவது இந்த கோடநாடு சமாச்சாரத்தை விட்டு வச்சாரு பாருங்க எங்க தலைவர். ஏன் விட்டாருன்னா அதுக்கு சில இன்னும் கொஞ்சம் விட்னஸ் எல்லாம் தெரியும். அடுத்தாப்புல நான் வந்தா என்னை விட்டுரு பண்றதுக்காகவா? பாப்போம் பொறுத்து இருந்து பாருங்க. அப்ப நாங்க எப்படி விடுவோம்? மத்திய அரசு எப்படி விடுவோம்? ஏங்க மத்திய அரசு தான் கூட்டி கொடுக்குற வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்க. அதுல என்ன சந்தேகம்? யார எல்லா அமைச்சர் பெருமக்களையும் தான் இப்ப பாரு, ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களா இங்க வர்றாங்க, பிரதமர் வர்றாரு. சினிமா வந்து பின்புகள் தான் அரசியல்ல வருவாங்கன்றது சரிதானே? அது சினிமா உலகமே அதுதானுங்க. வேற என்ன இருக்கு சினிமால? வேற என்ன இருக்கு சினிமாவில் இருக்கிறது? அது வேறங்க. அப்புறம் ஏதோ சுப்பிரமணிய சாமி 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரா? ஏன் காதை அடைச்சுக்கிச்சு உங்களுக்கு? கேட்கலையா? கூட்டி கொடுக்க சொன்னாரா? அல்லங்க, அவரு எம்பியும் மந்திரியும் சொன்னாரா இல்லையா? யார்கிட்ட சொன்னார்? மீடியால, NTTV மீடியால ஓபன்ல பேசிட்டாருங்க. எனக்கு தான் வேலையா? எவன் கூட போறான்னு NTTV மீடியால நேரடியா 3 பேர்த்த சொல்லி 3 பேர் பேரையும் சொல்லிட்டாரு. யாரு இந்த இவங்களா? இந்த காரு சுமதி ராணி இல்ல அது இல்லையா? இந்த காரு செஸ் அது இது அந்த மாதிரியா? அது இந்த பாருங்க, இந்த வேலையெல்லாம் அங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எதுக்கு? நான் தான் சொல்றேனே, அவன் ஆம்பளை, அவன் 1000 பொம்பளை கிட்ட போவான். அதை பத்தி உங்களுக்கு என்ன வலிக்குது? இப்ப நான் கூட ஒரு கதை சொன்னேன். அவரு மன்மதன். ஆமா, மன்மதன் அவருக்கு மக்குது, அவர் போவாரு. ஆமா, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? என்ன அளவு? என்ன போறாம என்ன அளவு? மக்குது. அப்புறம் கேட்டா நான் 2 மணி நேரம் தான் தூங்குறேன், 1 மணி நேரம் தான் தூங்குறேன்றது என்னவோ உங்க கதை. ஆமாங்க, நைட் அண்ட் டே தான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து அந்த படாத பாடு தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நண்பர் என்கிட்ட ஒருத்தர் ஒன்று சொன்னார், நீங்க இப்படிலாம் விமர்சனம் பண்றீங்க, சாப்பிட்றது எப்போ வேணாலும் சாப்பிட்டுடலாங்க கொஞ்சம் போல, ஆனா இந்த டாய்லெட் போறோம்ல அது கஷ்டம் தானே. ஒரு 4 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி போறோம்னா 5 மணிக்கு டாய்லெட் வரனா வராதுங்க. முதல்ல ஏந்து போறாரு இல்லைங்க. உண்மையிலே ஏப்பா உண்மைதான் பாரு. அவர் டாய்லெட்டை ஒரு இடம்லாம் எங்கன்னா தூக்கினே போனா கூட அது அந்த ஒரு தியாகத்தை நம்ம வந்து பாராட்ட தானே செய்யணும். என்னதான் சொல்ல வர்றீங்க? அது ஒண்ணுதான் அந்த குசும்பு போலங்க, இன்னும் கூல குசும்பு இன்னும் உங்களுக்கு போல. என்ன பிடிச்சி ஜெயில போட்டீங்க. ஏன்னா பெரியாரு கூட சட்டியை தூக்கிட்டே போனாரு. என்னை பிடிச்சி ஜெயில போட்டீங்க, குண்டாஸ் போட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை ஒரு பாயிண்ட் உங்களை பாராட்டுறேன்ல. அது இந்த டாய்லெட் விவகாரத்துல
அது வரைக்கும் நீங்க வந்து அதை பெருமையா எடுத்துங்கய்யா. நாங்க எதுக்கு பெருமை எடுத்துக்கணும்னா நீங்க சொல்ற விதம் சொல்லக்கூடிய செயல் வந்து நல்ல முறையா இல்லையே. இது உண்மைதானே? என்ன இல்ல உண்மை? அதுக்கு எதனா மிஷின் வச்சுக்கிறீங்களா? ஆமா மிஷின் வச்சிருக்கோம். அதால ம். நீங்க வந்து உங்க மனசாட்சியே நீங்க பண்றது சரியா? அரசியல்ல ஏது சார் மனசாட்சி? அரசியல்ல யாருக்கு எந்த அரசியல்வாதிக்கு மனசாட்சியோட அரசியல் பண்றான் சொல்லுங்க. அரசியல்வாதி இன்னைக்கு இல்லைங்க, அரசர் காலத்துல இருந்து யாரு பாருங்க எல்லாருமே அப்பனை அரசியல் அடிச்சு பிள்ளைய கூட பிறந்த மகன்களை அடிப்பான், அண்ணன் தம்பியில அடிப்பான், எல்லாத்தையும் அடிச்சுதான் வந்து உட்காடுறான். அவுரங்கசீப் எல்லாம் எப்படி வந்து பொறுப்புக்கு வந்தாரு? அப்ப நீங்க மன்னர்கள் தானே? ஆமாங்க ஆமாங்க. எவன் தாலி வேணாலும் அறுப்பீங்க. நாங்க எவன் தாலி வேணாலும் அறுக்க மாட்டோங்க. நாங்க இதுக்கு தாலியா இருக்கோம். இப்பதானே நாங்க என்ன கொல்ல கூட்டமா? இப்பதானே சொன்னீங்க அப்பா மகனை கொல்றதும் மகன். அது வந்து முன்னாடி இருந்த அரசியல் அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சிறைப்படுத்தி இருந்தது உண்மைதான். அதம்மா சிறைப்படுத்தி இருந்தாரு. அவர் பாவம் உடல்நிலை சரியா. நாங்கெல்லாம் என்ன டெல்லியில போய் குடியிருந்தோமா? சென்னையில தான் இப்பதானே சொன்னாரு அப்பனை புள்ள கொல்றதும் புள்ளி. அவர் இருக்கும்போது இவர் என்ன முதலமைச்சரா இருந்தாரு, அதனால இவர் வச்சுட்டு இவர் வந்து முதலமைச்சர் பாத்துட்டு இருந்தாரா? சும்மா இந்த வேலையெல்லாம் விடாதீங்க சார். என்ன விடான்னு சொல்றீங்க? கத்துறதால அப்புறம் நீங்க எந்த தவறான தகவல்களை நீங்க என்ன சொன்னீங்க? அப்பனை புள்ள கொல்லுவான், புள்ளை அப்பன் கொல்லுவான். அதான் அரசர்கள் காலத்துல. இது உங்க ஆட்சி அரசாட்சி, அமைச்சர்கள் காலம். இது அரசராட்சின்னா ஆமா தானே சொன்னாரு. என்ன அரசராட்சி? அப்ப உங்க அப்பா வந்து புள்ள இது பண்றது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு 94 வயசு ஆயிடுச்சு. அவர் இருக்கும்போது ஒண்ணு அவர் முதலமைச்சர். ஐயோ நான் கருணாநிதி ஸ்டாலின் அதுக்குள்ளே போலங்கய்யா. அப்புறம் எதுக்குள்ள போறீங்க? மன்னராட்சி இருக்கிற போது அப்பனா புள்ள டார்கெட் பண்றதும் புள்ளை அப்ப இப்ப இது இல்லையா? இப்போ நீங்க சொல்றது உண்மைதான். இப்போ பொதுவா அப்பன் செத்துட்டா இல்லை புருஷன் செத்துட்டா பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுப்பாங்க, பார்த்துருப்போம். அப்படித்தானே? ஏங்க புள்ள செத்துட்டாங்க, அப்பா போய் நிற்கிறாங்க புள்ள இடத்துக்கு. எங்க சுத்தி அங்க சுத்தி ஈரோட்டுக்கு வர்றாரு. கடைசியில இப்படியே சொல்லி சொல்லி அவரையும் பஸ் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு வராத இடத்துக்கு. என்னமோ ஐயோ தங்க மாதிரி பேசுனதுனால தாங்க அவர் இறந்தே போயிட்டாரு. தங்க மாதிரி மினு மினு மினுன்னு இருந்தாரு. நல்லா தாங்க ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடுவாருங்க. பொசுக்குன்னு செத்து போயிட்டாருங்க. போங்க, அது போதையில் அது பேரணும் கிடக்குமா? அது எந்திக்கிறதே 11 மணி 12 மணிக்கு எந்திரிக்குமா? போதையெல்லாம் கிடையாதுங்க நீங்க வேற. ஆனா பாருங்க இந்த வயசுலயா என்ன ஏதோ ஒரு பேர் சொல்லி என்ன மின்னு மின்னு போறேன். டேய் அதாவது உன்னால ஒண்ணுக்கு இருக்க முடியுமானே தெரியல. நீ வந்து என்ன மின்னு மின்னு போற. அதாவது அந்த கூட்டத்துல அவரை மீறி அது வருது. எங்கேயாவது நடக்குமா அந்த அதிசயம்? என்ன சொல்ல ஐயோ என் புள்ள உட்காந்து. எங்க முதலமைச்சர் வந்து இவரு நின்றாரு. ஸோ இவர் இறந்ததுனால பிள்ளைக்கு கொடுத்தாங்க. புள்ள இறந்து போச்சு, திரும்ப இவருக்கு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எப்படி இப்படி பிளைனா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இது என்ன ஒளி மறைவு என்ன வேண்டி இருக்கு? ஈரோடு எலெக்ஷன்ல நடந்ததுதான் நீங்க சொல்றீங்க. புள்ள செத்து இன்னும் காக்கா டெய்லி வந்து நிக்குது. இந்த பாவி காக்கா வெட்டிட்டு போய் இல்லை நான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போறேன், காக்கா வராதுன்ட்டு போறாரு. எங்க அதுல வந்து ஈவி கேஸ வந்து நீங்க தவறா பேசாதீங்க. முதலமைச்சர் வந்து நீங்க நின்றாதான் வெற்றி அடைய முடியும். ஈவி கேஸ் எவ்வளவு அம்மா கொழுப்பு பூச்சால் தெரியுமா? நான் இருந்துதான் அவர் உள்ளத்துக்கு வச்சிருப்பேன். புகார் தரேன் நான் தான். வந்து தபாலாத்து தட்டினவெல்லாம் இசைஞானி ஆயிட முடியுமா? பணம் வந்துட்டா கீசாதிக்கார நீ வந்து பேல் சாதி ஆயிடுவேன்னு கேட்டால் தானே. இளையராஜாவை சொன்னதுதான். வேற என்ன இளையராஜா சொன்னான்னா யார சொன்னா? யார சொன்னா என்ன? அதெல்லாம் தவறுதான். அதுக்கெல்லாம் நாங்க வந்து இது போட மாட்டோம், பூணூல் போட மாட்டோம். இல்ல சொல்லுங்க, அவர் ஏதோ போதையில இருந்திருப்பாருங்க. அதெல்லாம் போதையெல்லாம் அவர் இல்லைங்க. இங்க பாருங்க, அவரு உறவினர் தான், புரிஞ்சுக்கோங்க. அவரு நெருங்கிய உறவினர். என் மாமனார் வீட்டுல இருந்து படிச்சவர் தான். EVKSம் இனியன் சம்பத்து 2 பேரும் தேனியில அங்கதான் இருந்து படிச்சாங்க, புரியுதா? அதனால நீங்க படிக்கும் போது ஒழுங்கா வந்து அவங்களை வளர்த்துட கூடாதா? நீங்க இப்படி கேட்டுக்கட்டு வளர்த்து வச்சுக்கிறீங்க. என்ன அவர் மேல என்ன குற்றம் இருந்துச்சு? எந்த பொம்பளை குற்றச்சாட்டு சொன்னா சொல்லுங்க. இப்பதான் சொன்னாரு என்ன மினுமின்னு போறேன்னு. பொது வெளியிலே மினுமினுன்னா இது வந்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க ஒரு பொண்ணு இருக்கா, பார்த்தா அழகா இருக்கான்னா, ஆமா பொண்ணை பார்த்தா அழகா இருக்கா, என்னம்மா மினுமினுப்பு தட்டுது, எதுவும் விசேஷமா அப்படின்னு கேட்கிற மாசமா இருக்கிற பொண்ணுங்க கொஞ்சம் அது கேள்விங்க. அது நம்ம ஆமா இவருதான் பார்த்தா இருக்கா. இவருக்கு மலர நினைவு ஊட்டிக்கு தனியா போவாங்க ஒரு படத்துல வரல,
ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, ஊட்டிக்கு கூடயே போகலாமான்ற மாதிரி தான் ஐயா. சும்மா எது எதில் சப்பக்கட்டு கட்டணுமோ அதெல்லாம் பண்ணுங்க ஐயா. சரி சரி, நீங்க அதாவது என்னன்னா, நான் கூட மமூர்த்தி கொஞ்சம் மாறி வந்திருப்பீங்கன்னு பார்த்தேன். எதுக்கு இல்ல இப்ப கொஞ்சம் அந்த பழசுல எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதை காட்டிலும் இப்ப அதிகமா வந்திருக்கீங்க. உறுப்பினர் அட்டை வாங்கிடணுமா? உறுப்பினர் அட்டை வாங்கிருங்க. நாளைக்கு எடுத்து வரட்டுமா? ஆமாம், உறுப்பினர் அட்டை வாங்கி நான் இன்னும் 200 வருஷம் இருக்க போகிறேன். 50 வயசு கடந்துட்டேன், பல கொலை முயற்சியை தாண்டி வந்துட்டேன், சிறைக்கு போய் குண்டாசு வந்துட்டேன். இதுக்கு மேலே போய் என்ன ஆக போகுது? நீங்க இங்க பாருங்க, நீங்க பேசின பேச்சு அந்த மாதிரி. நீங்க யார விட்டு வச்சீங்க? ஆமா, யாரையாவது விட்டு வச்சீங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட். ஆமா, இல்லாதவனை போய் நம்ம வந்து தப்பா சொல்லிட்டோம். உண்மைதான் சார், உண்மையதான் பேசுறீங்க, நான் அதை ஒண்ணும் மறுக்கல. ஆனா அதுக்கு ஏவல் இது இருக்குல்ல, இடம் பொருள். அது எவ்வளவு நாளைக்கு வைப்பீங்க? அதாவது பாம்பின் கால் பாம்பரின்னு ஒரு பழமொழி. நீங்க அவர் கூட இப்படி நீங்க வண்டி ஓட்ட அவர் பின்னாடி உட்கார, அவர் ஓட்ட நீங்க பின்னாடி உட்கார, ஒரு வீட்டுக்கு போக வர இந்த மாதிரி இருந்த ஆட்கள் நீங்க 2 பேரும். அதை மறுக்க முடியுமா? வீட்டுக்கு வெளியே வேணா உட்காந்துருக்கோம், உள்ள போயிருக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பைக்ல 2 பேரும் ஒன்னா போனீங்களா? ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டு கேட் வரைக்கும் உட்காந்துருப்போங்க, உள்ள போயிருக்க மாட்டேன்னு. நீங்க உள்ள போனா வெளியில போனா எங்களுக்கு திமுக மாதிரி உள்ள வரைக்கும் இல்ல, உள்ள வெளியே ஒரே பிரியாணி வாங்கி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுற மாதிரிலாம் இல்ல. அப்படியா? ஆமா, என்னத்துக்கு அது? சரி விடுங்க, அதெல்லாம் பழங்காலத்து கதை, விட்டுடலாம். சரி, குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.